நாளிலே கர்த்தருடைய செய்தியை சொல்வதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை குறித்து சில தகவல்கள் நாம் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் குறித்து சில உண்மைகள். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர். அவர் உலகத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் வெறும் சக்தி அல்ல, ஒரு ஆழ்தத்துவம் உடையவர், உணர்ச்சி வசப்படுபவர், இஸ் எமோஷனல், செயல்படுபவர், இஸ் ஆக்டிவ். நான் சொன்னேன், உலகத்தை படைத்த பொழுது அந்த படைப்பிலே பரிசுத்த ஆவியானவருக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. ஆதியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரே குழப்பம், ஒழுங்கின்மை, வெறுமை, பூமியும் ஜலமும் இணைந்திருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கில்லாத ஒரு நிலையிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசைவாடுதல், ஹோவரிங் என்று ஆங்கிலத்திலே அந்த வார்த்தை வருகிறது. அதனுடைய ஒரிஜினல் வார்த்தை கிரேக்க மொழியிலே ப்ரூடிங் என்று வருகிறது. அப்படி என்றால் அடை காத்தல். கோழி தன்னுடைய முட்டைகள் மேலே அடை காக்கிறது. அங்கே ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒழுங்கின்மையும் வறுமையுமாக இருக்கிற அந்த பூமி, பூமியும் தண்ணீரும் சேர்ந்து இருக்கிற அந்த ஒழுங்கற்ற நிலை, அந்த ஜலத்தின் கீழே ஜலத்தின் மேலே இருள் இருக்கிற நிலை, இப்படிப்பட்ட குழப்பமான நிலையிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு செயல்பாடு நடக்க வேண்டும் அவருக்கு தெரிகிறது. Something is going to happen. Something creative is going to happen. அந்த வேளையில் தான் தேவன், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாகக்கடவது. அவர் சொல்லுகிற பொழுது அவருடைய குமாரன் வார்த்தையானவர் அங்கே செல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரிடம் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். இப்பொழுது வெளிச்சமும் இருளும் ஒன்றாக இருந்த நிலைமை மாறி ஆண்டவர் சொல்கிறார், வெளிச்சம் தனியாகட்டும், இருள் தனியாகட்டும் என்றையும் பிரிக்கிறார். வெளிச்சத்துக்கு பகல் என்றும், இரவுக்கு இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக்கணும்னு சொன்ன பொழுது ஜலம் பிரிகிறது. ஆகாய விரிவுக்கு மேலே ஒரு கூட்டம், ஒரு ஜலக்கூட்டம், ஆகாய விரிவுக்கு கீழே ஒரு ஜலக்கூட்டம். ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலக்கூட்டம் இப்பொழுது தண்ணீரும் தரையுமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜலமெல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்க கடவது. அப்பொழுது ஜலமெல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்குகிறது, வெட்டாந்திரை தனியாகிறது. ஒழுங்கற்றிருந்த பூமியை ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக ஒழுங்குபடுத்துகிறார். ஒரு பக்கம் ஒதுங்கின அந்த ஜலக்குவியலுக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், வெட்டாந்திரைக்கு பூமி என்று பெயரிட்டார். இப்படி ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டது நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒழுங்கற்ற இந்த பூமியை ஒழுங்குபடுத்தி எல்லாவற்றையும் படைக்க வேண்டும் என்பதுதான். பிதாவாகிய தேவன் கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையை வார்த்தையாகிய தேவன் குமாரன், வார்த்தை வடிவில் இருந்த குமாரன் கொண்டு பரிசுத்த ஆவியிடம் செல்கிறார்.
பரிசுத்தாவி எல்லாவற்றையும் படைக்கிறார். கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இப்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் படைப்பிலே மிக முக்கிய பங்கு ஆற்றியவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் படைப்பில் மாத்திரமல்ல, மனிதனுக்குள்ளே செயல்படுகிற பொழுதும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். தேவ ஜனம், இந்த உலகத்துள்ள முதல் சபை, பழைய ஏற்பாட்டின் சபை மோசையின் கீழ் இருந்தது. மோசையின் தலைமைத்துவத்திலே இருந்த அந்த முதல் சபை எகிப்தை விட்டு வெளியே வருகிற பொழுது ஆவியானவர் கூட இருந்தார். ஆவியானவர் கூட இருந்து பலத்த அற்புதங்களை செய்தார். செங்கடலுக்கு முன்பாக வந்திருக்கிறார்கள், வழி இல்லை, தொடர்ந்து செல்வதற்கு முன்னேறுவதற்கு முடியவில்லை. அப்பொழுது ஆவியானவர் கிரியை செய்கிறார். கீழ்காற்று இரவு முழுதும் அடித்தது, செங்கடல் பிளக்கிறது. ஆவியானவருடைய செயல்பாடு. ஆகவே அங்கே செங்கடல் பிளக்கிறது, வழி உண்டாகிறது. அதன் பிறகு வெளியே வருகிறார்கள். வனாந்தரத்தில் வருகிற பொழுது அங்கே கர்த்தருடைய வல்லமையை காட்டுகிறார். வனாந்தரத்திலே சாப்பாடு இல்லை, மன்னா, வானத்தின் மன்னா வருகிறது. வானத்தின் மன்னாவலை போஷிக்கிறார். மக்களுக்கு இந்த மன்னா எங்களுக்கு போதாது, நாங்கள் சாப்பிட்ட இறைச்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது சரி ரைட் ஓகே என்று சொல்லி இறைச்சியையும் கொடுத்தார். காடைகளை கொண்டு வந்து குவித்தார். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றினார் ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று ஒருவர், மூன்று மூவர், ஆனால் மூன்று ஒருவர். இப்பொழுது அந்த மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றுகிறார். எரிகோ கோட்டை பயங்கரமான கோட்டை. அந்த கோட்டையின் மேலே அதனுடைய காவலாளர்கள் வீடு கட்டி குடியிருப்பார்கள். இந்த கோட்டையினுடைய காவலாளர்கள், அப்படிப்பட்ட பெரிய கோட்டை, அதை தொடாமலே இடிந்து விழுந்தது ஆவியானுடைய செயல். ஆகவே இப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே அவர் வாசமாக இருக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன். பழைய ஏற்பாட்டின் காலத்தை சொன்னேன். மோசே யோசுவாவின் மூலமாக கர்த்தர் பலத்த கிரியைகளை ஆவியானவர் அவர்களுக்குள்ளே செய்தார். ஆனால் அதன் பிறகு அந்த மோசே யோசுவாவின் காலத்துக்கு பிறகு கிறிஸ்துவுடைய காலம் வரைக்கும் அப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை செய்தது போல நாம் வேதத்திலே பார்க்க முடியவில்லை. பழைய ஏற்பாட்டு சபைகள் மூலமாக பெரிய அற்புதத்தை செய்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன? அந்த அளவுக்கு அவர்கள் தகுதியாக வேத வசனத்தை கை கொண்டு நடக்கவில்லை. ஆகவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவளை எச்சரித்தார். அவருடைய முரட்டாட்டம் அவர்களுக்கு மாறவில்லை. தனிப்பட்ட நபர்களை, தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அப்படி நியாயாதிபதிகளை எழுப்பினார். அந்த நியாயாதிபதிகளுக்குள்ளே அவர்களுக்குள்ளே வல்லமையை கொடுத்தார். சிம்சோனுக்குள்ள வல்லமையை கொடுத்தார். சிம்சோன் சிங்கத்தை மேற்கொண்டான். பரிசுத்த ஆவியான வல்லமை, பரிசுத்த ஆவியான வல்லமையாக இறங்கிற பொழுது சிம்சோனுக்கு ஒரு அதிபயங்கரமான வல்லமை கிடைத்தது. தாவீதுக்கும் உள்ளே அந்த ஆவியான இறங்கின பொழுது ஒரு முறை சிங்கத்தை அவன் கொண்டு போட்டான், ஒரு முறை அந்த கரடியை கிழித்து கொண்டு போட்டான். ஒரு ஆட்டுடைய தாடையை கிழிக்கிறது போல வல்லமை, பரிசுத்த ஆவியான வல்லமை அப்படி கிரியை செய்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு வல்லமையுள்ளவராக இருந்தாலும் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நொறுங்கின ஆவி உள்ளத்திலே, நறுங்குண்ட இருதயம் உள்ளத்திலே வாசமாக இருக்க விரும்புகிற தேவன். இந்த வல்லமை உள்ள தேவன் உன்னுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். உன்னுடைய இருதயம் தாழ்மையோடு இருக்க வேண்டும். இந்த திருச்சபைகளுக்குள்ளே தாழ்மை இருக்கிறதா, அல்லது மன மேட்டுமை இருக்கிறதா, அல்லது அகங்காரம் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், தாழ்மை உள்ள இருதயத்துக்குள்ளே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயாவின் புஸ்தகத்திலே கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அந்த கிறிஸ்துவை தான், அந்த மேசியாவுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டே இருந்தார்கள். எப்பொழுது மேசியா வருவார்? நாங்கள் இவ்வளவு கட்டுக்குள் இருக்கிறோம், இவ்வளவு பாடுகளுக்குள் இருக்கிறோம், எங்களை விடுவிக்க மேசியா வர வேண்டும் என்று எதிர்நோக்கி கொண்டே இருந்தார்கள். மேசியா வந்து விட்டார். ஆனால் யூத தலைவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இருப்பினும் கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட அனைவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றி திரிந்தார். மைல் கணக்காக, ஆயிரக்கணக்கான மைல் கணக்காக நடந்திருக்கிறார். ஒரு கணக்கு சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. நான் சொன்னேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் தனிநபர்களுக்குள்ளும் குழுக்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் அவர் கிரியேட் செய்கிறார். பழைய ஏற்பாட்டு சபையிலே மோசேயுடைய தலைமைத்துவத்துக்குள்ளே இருந்த அந்த சபையிலே கர்த்தர் கிரியேட் செய்தார். புதிய ஏற்பாட்டிலே பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார். தொடர்ந்து பலத்த அற்புதங்களை செய்தார்கள். மரித்தவர்கள் எழுப்பினார்கள், புதைக்கப்பட்டவர்கள் எழுப்பினார்கள் கிறிஸ்துவனுடைய காலத்திலே. அதே போல அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை அவனும் செய்வான், அதை விட பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லி அந்த பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தார். யோவான் சொன்னார், நான் உங்களுக்கு நீதினாலே முழுக்க கொடுக்கிறேன், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்னார் யோவான். அப்படியே அந்த கிறிஸ்துவானவர் தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை அவனும் செய்வான், அதை விட பெரிய காரியங்களையும் செய்வான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்கும் பிரசன்னராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர், அது மாத்திரமல்ல அவர் ஞானம் உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் ஞானம் உள்ளவர். அந்த ஞானத்தினால் தான் யோசேப்பு யாருக்கும் வெளிப்படுத்த கிடைக்காத அந்த அறிவு, சொப்பனத்தை சொல்லி அதை வெளிப்படுத்துகின்ற அந்த ஞானம் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர். யோசேப்பு கர்த்தரோடு சேர்ந்திருந்தான். பார்வோன் சொப்பனம் கண்ட பொழுது யாருக்கும் அதை விளக்க தெரியவில்லை. ஆனால் யோசேப்பு அதை விளக்கினார். அதே போல தானியேலும் ராஜாவுடைய சொப்பனத்தை விளக்கினார். ஆகவே அவர்கள் அந்த தேசத்திலே உயர்ந்த நிலையிலே உயர்த்தப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை கொடுக்கிறவர். அந்த ஞானத்தினாலே அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். மாத்திரமல்ல, ஒரு மிக முக்கியமான வெளிப்பாடு, யோசேப்புக்கும் தானியேலுக்கும் சொப்பனம் வெளிப்பட்டது. ஆனால் திவ்ய வாசகனாக யோவானுக்கு உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இது வேறு யாருக்கும் வெளிப்படுத்தப்படாத ஒரு விஷயம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷ இருதயங்களில் தோன்றவும் இல்லை. வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் படித்து பார்க்கிற பொழுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த விசேஷம் 19, 20, 21, 22 நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே ஆவியானவர் ஞானத்தை கொடுக்கிறவர், வல்லமையை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர். அதே நேரத்திலே ஆவியானவர் எங்கும் பிரசன்னராக இருந்து நம்மை கண்காணிக்கிறவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 139, 7, 8 வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே செல்லுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன். ஒரு கேமரா போல கர்த்தருடைய ஆவியுடைய கண்கள் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. நாம் நினைக்கலாம் யார் நம்மை பார்க்கவில்லை என்று, ஆனால் ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கண்காணிக்கிறவர். கண்காணித்து
நமக்கு உதவி செய்கிறவர், கண்காணித்து நம்மை தேற்றுகிறவர், அல்லாட்ட எச்சரிக்கிறவர். அவருடைய எச்சரிப்பை நாம் கேட்காவிட்டால் துக்கப்படுவார், துக்கப்பட்டு ஒதுங்கி விடுவார். நமக்கு தெரியாது. நாம் நினைப்போம் ஆவியனும் இருக்கிறார்னு நினைத்துக் கொள்வோம். ஆவியனை ஒதுங்கின உடனே சாத்தானுடைய ஆவி அந்த இடத்தை நிரப்பிவிடும். ஆகவே தான் அநேக ஊழியக்காரர்கள் ஆரம்பத்தில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் பரிசுத்த ஆவியான தங்களை விட்டு எடுபட்டு போனதை உணராமல் சாத்தானுடைய ஆவினாலே வஞ்சிக்கப்பட்டு பாதை தவறி தவறான இலக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். தவறான உபதேசங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தின காரணத்தினாலே அவர் விலகி விடுவார். வெளிச்சம் இருக்கிறது, லைட் இருக்கிறது. அந்த லைட் அணைந்தவுடன் இருள் தானாக வந்துவிடும். பரிசுத்த ஆவியானவர் அவர் வெளிச்சம். அந்த வெளிச்சம் போன உடனே இருளாகிய அசுத்தாவி தானாக வந்து விடுவான். நமக்கு தெரியாது, ஊழியக்காரனுக்கு தெரியாது, விசுவாசிக்கு தெரியாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறவர். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிற தேற்றவாளன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன். எந்த சூழ்நிலையிலும், எந்த கடினமான சூழ்நிலையிலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை பெந்தேகோஸ்தே நாளிலே பெற்ற பிறகுதான் பேதுருவுக்கு தைரியம் வந்தது, அப்போஸ்தலர்கள் அனைவருக்கும் தைரியம் வந்தது, ஸ்தேவானுக்கும் தைரியம் வந்தது. அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, கிறிஸ்துடைய காலத்தில் கிறிஸ்துவை சொல்லறைந்த அந்த சனகரியும் சங்கம், இந்த யூத சமயத்து பிரதானிகள், ஆசாரியன், பிரதான ஆசாரியன், வேதபாரக பரிசேயர் இவளுக்கு முன்பாக தைரியமாக சாட்சி பகிர்கிறான் ஸ்தேவான். அவளுக்கு மனசாட்சியிலே சூடுண்டாகி கல்லறுகிறார்கள். சாகப்போகிற வேளையிலே அவனுடைய முகம் பிரகாசித்தது. முகம் பிரகாசிக்கிறது. முகம் கருக்கவில்லை அல்லது சிவக்கவில்லை, முகம் பிரகாசிக்கிறது. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து தேற்றுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் முடிவடைந்தான் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே தான் அந்த ஆதி திருச்சபையிலே 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள், சகோதரர்கள் இரத்த சாட்சியாக மரிக்க பயப்படவே இல்லை. இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள், எத்தனை ஊழியக்காரர்கள் இரத்த சாட்சியாக மரிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள்? எல்லாம் பாஸ்டர், தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்கள், இரத்த சாட்சியாக மரிக்க சொன்னால் அவளுக்கு பயம். ஆகவே தான் ரகசிய வருகை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரகசிய வருகை என்று வேத புத்தகத்திலே சொல்லவே இல்லை. வசனத்தை புரட்டுகிறார்கள். அந்தி கிறிஸ்துடைய ஆவி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை தேற்றுகிறவர். நாம் மரிக்கிற பொழுது ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் இரத்த சாட்சியாக மரிக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து தேற்றுகிறவர். வெளிப்படுத்திய விஷயம் 14ஆம் அதிகாரத்திலே அவருடைய 12, 13, 14 வசனங்களை பார்க்கிற பொழுது அந்தி கிறிஸ்துனுடைய அவனுடைய சொரூபத்தை வணங்காமலும் அவனுடைய முத்திரையை தரிக்காமலும் இருக்கிற காரணத்தாலே அநேகம் பேர் இரத்த சாட்சியாக மரிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். என்ன மரிக்கிறவர்கள்? இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள் அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் சொன்னால் இரத்த சாட்சிகள் என்பதை வெளிப்படுத்திய விஷயம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது புரிந்து கொள்ளலாம். அந்த இரத்த சாட்சிகளாக மரிக்கிற பாக்கியவர்கள், அவர்கள் தங்களுடைய பிரயாசத்தின் பலன், தங்களுடைய கிரியின் பலனை முடித்து இளைப்பாறுவார்கள் என்று சொல்லுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கஷ்டமான சூழ்நிலையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து தேற்றுகிறவர். நம்மை விட்டு விலக மாட்டார். நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு
கிறிஸ்துடைய கற்பனைகளை, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவரோடு இசைந்திருக்கிற பொழுது, அவர் செடி நாம் கொடியாக இணைந்து நாம் கனி கொடுத்து வாழுகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். நம்மிருந்து நம்மை தேற்றுவார் என்பது சந்தேகமே கிடையாது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, பழைய ஏற்பாடு, அவர்களுக்குள்ளே இந்த ஆவியானவர் இருந்தார். அப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது, ஒரு பெரிய போராட்டம் வருகிறது, ஒரு சோதனை. நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், இந்த சிலையை வணங்காவிட்டால் தீச்சுளைக்குள்ளே போடுவோம் என்று சொல்கிற பொழுது, அந்த வார்த்தையை அவர்கள் கொஞ்சம் கூட அதை கண்ணியப்படுத்தவில்லை, அதை கவனிக்கவில்லை. ராஜாவுடைய அந்த வார்த்தையை நிராகரித்தார்கள். ராஜாவே, இந்த காரியத்திலே நாங்கள் உமக்கு பதில் சொல்ல தேவையில்லை. தேவன் எங்களை பாதுகாக்க வல்லவர். பாதுகாக்காமல் போனாலும் ஏதாவது காரணத்தினாலே, அது நமக்கு தெரியாது, ஏதாவது ஒரு காரணத்தினாலே அவர் எங்களை பாதுகாக்காமல் எங்களை அழைத்து கொண்டாலும், நாங்கள் நீர் நிறுத்திய இந்த சிலையை வணங்க மாட்டோம். காரணம் என்ன? தேவனுடைய இரண்டாம் கற்பனை, எந்த சொரூபத்தை உண்டாக்காதே, நமஸ்கரிக்காதே, சேவிக்காதே. ஆகவே இரண்டாம் கற்பனை அவளுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிற காரணத்தினாலே தைரியமாக நின்றார்கள். இவர்கள் ஆண்டவருக்காக தைரியமாக நின்ற காரணத்தினாலே கர்த்தரும் இவள் சார்பிலே நின்று அந்த தீச்சுளைக்குள்ளே கர்த்தரும் நான்காவது நபராக வந்து நின்று அவளை காப்பாற்றினார், தேற்றினார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நாம் அவருக்கு உண்மையாக இருக்கிற பொழுது நம்மை கைவிடவே மாட்டார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய குணநலன்களை சொன்னேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னேன். இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் அநேகம் பேர் துக்கப்படுத்துகிறார்கள். அவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருப்பது நாம் சாட்சியாக வாழ்வதற்கும், ஆண்டவருக்காக அற்புத அடையாளங்களை செய்வதற்கும், வல்ல பெரும் காரியங்களை செய்வதற்கும் மாத்திரம் அல்ல, அதைவிட மிக 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 முக்கியமாக மீட்கப்படும் நாளிலே நாம் வெற்றிகரமாக விளங்க வேண்டும். மீட்கப்படும் நாளிலே நாம் கைவிடப்பட்டு விடக்கூடாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாருங்கள். மீட்கப்படும் நாள் என்றால் என்ன? மீட்கப்படும் நாள் ரெண்டு வகைப்படும். ஒன்று, மீட்கப்படும் நாள் என்பது ஒரு சாதாரண ஒரு விசுவாசி, ஒரு மனிதன் அவன் சாகிற நாள், அவனுடைய முதல் மரணம். ரெண்டு மரணம் உண்டு. முதல் மரணம் எல்லாருக்கும் உண்டு. இரண்டாம் மரணம் எல்லாருக்கும் கிடையாது, பரிசுத்தவான்களுக்கு கிடையாது. இரண்டாம் மரணம் என்பது நரகத்திலே தள்ளப்படுதல். ஆகவே மீட்கப்படும் நாள் என்பது முதல் மரண நாள். அந்த மரண நாளிலே நம்முடைய ஆவி மீட்கப்பட வேண்டும். அதாவது கர்த்தருடைய வருகையில் செல்வதற்கு ஆயத்தமாக வாழ்ந்து நாம் மரிக்கிற பொழுது, மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் காலத்திலே கர்த்தருடைய வருகையில் செல்ல வேண்டும் என்பதற்காக மிக கவனமாக கர்த்தருடைய கற்பனைகளிலே உறுதியாக இருந்து ஆண்டவருக்காக கனி கொடுத்து கர்த்தரோடு இசைந்து அவன் வாழுகிற பொழுது அவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வாழுகிறான். அவ்வாறு வருகைக்கு ஆயத்தமாக வாழ்ந்து அவன் மரிக்கிற பொழுது அவனுடைய ஆத்மா மீட்டுக் கொள்ளப்படும். காரணம் என்ன? அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். That soul is sealed by the Holy Spirit. அவனுடைய ஆத்மா பரிசுத்த ஆவியானவராலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மரிக்கிற வேளையிலே அவன் ஆத்மா மீட்கப்படும். மீட்கப்பட்டு எங்கே செல்லும்? பரதேசுக்கு செல்லும். பரலோகத்துக்கு அல்ல, பரதேசுக்கு செல்லும். ஆகவே தான் மீட்கப்படும் நாள் என்பது ரெண்டு நாள் உண்டு. ஒன்று மரண நாள், முதல் மரண நாள். இன்னொன்று கர்த்தருடைய வருகை நாள். கர்த்தருடைய
கிறிஸ்துடைய வருகை நாளிலே சிலர் மீட்கப்படுவார்கள். அது யார்? கடைசி தலைமுறை கிறிஸ்தவர்கள். கடைசி தலைமுறை கிறிஸ்தவர்கள், மரணத்தை காணாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அந்திக்குரிய ஆட்சி காலத்திலே அவனை ஜெயமெடுத்தவர்கள். எப்படி ஜெயமெடுக்க வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. இதை எந்த பிரசங்கமானும் சொன்ன மாதிரி நான் கேட்டது கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே எப்படி அந்தி கிறிஸ்துவை ஜெயம் எடுக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இந்த பூமியையும் புதிய பூமியையும் புதிய எருசலேமையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் ஜெயம் கொள்ளுகிறவன். எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 15:2 சொல்லுகிறது. அந்திக்கிறிஸ்துவினுடைய முத்திரைக்கு உள்ளாகாமல், அவருடைய நாமத்துக்கும் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் அவனை ஜெயம் எடுத்தவர்கள் கண்ணாடி கடல் அருகே நின்று மோசேயுடைய புதுப்பாட்டை பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்திக்கிறிஸ்துவினுடைய முத்திரையை தரிக்காத ஒரு கூட்டம் மக்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இந்த பூமியில் இருப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யார் தெரியுமா? அந்திக்கிறிஸ்துவினுடைய முத்திரையை தரிக்காமல், அவருடைய சொரூபத்தை வணங்காமல் கடைசி தலைமுறையில் இருப்பவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்த 15:2 படித்து பாருங்கள். ஆனால் கள்ள தீர்க்கதரிசி வேதத்தை புரட்டுகிறவர்கள் என்று சொல்கிறார்கள், ரகசிய வருகையில் நாம் போய்விடுவோம் என்று. ரகசிய வருகையில் போகிறவர்கள் அவர்கள் ஜெயம் கொள்ளுங்கள் என்று வேதத்திலே சொல்லவே இல்லை. ரகசிய வருகை ஒன்று உண்டு என்று வேதம் இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. சொல்லாததை சாத்தான் பலர் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேக சபைகள் அப்படித்தான் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீட்கப்படும் நாள் சொன்னேன். ஒன்று மரணநாள், இன்னொன்று கிறிஸ்துவுடைய வருகையின் பொழுது. கிறிஸ்துவுடைய வருகையின் பொழுது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முத்திரையாக பெற்ற நாள், முத்திரையாக பெற்ற ஆவியானவர். ஆகவே மீட்கப்படும் நாள் என்பது ஒரு மனிதனுடைய மரண நாள். மரிக்கிறவன் அவனுடைய ஆத்மா மீட்கப்பட்டு பரதேசுக்கு செல்கிறது. கிறிஸ்துவுடைய வருகையின் பொழுது மரித்தவர்கள் பரதேசிலிருந்து எழும்பி கர்த்தரை வரைக்கும்பாக செல்ல ஆயத்தமாக இருப்பார்கள். உயிரோடு இருப்பவர்கள், அந்திக்கிறிஸ்து முத்திரை தரிக்காமல் உயிரோடு இருப்பவர்கள் மறுரூபமடைந்து கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்பட, மீட்கப்பட எடுத்துக்கொள்ளப்பட கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆகவே மீட்கப்படும் நாள் என்பது ஒன்று மரண நாள், இன்னொன்று கடைசி தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு அது வருகையிலே பங்கு பெறுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் நம்முடைய ஆத்மா மீட்கப்படாது. அது பரதேசுக்கும் செல்லாது, பரலோகத்துக்கும் செல்லாது. இதை கேட்கிற பொழுது சிலருக்கு சில சந்தேகங்கள் வரும். எல்லாவற்றையும் தெளிவாக சொல்ல முடியும். மிக தெளிவாக வேதத்திலே இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த வசனத்தை பார்ப்போம். முத்திரையாக பெற்ற, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டார்? எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் நம்மை முத்திரிக்கிறார். இப்பொழுது நாம் விசுவாசிகள் ஆகிற பொழுது, வசனத்தை கேட்டு நாம் விசுவாசிகளாகி நாம் மறுபடியும் பிறக்கிற பொழுது பரிசுத்த ஆவினாலே நம்மை அவர் முத்தரிக்கிறார். வசனம் 14 சொல்கிறது, எபேசியர் 1:14 சொல்கிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். மீட்கப்படும் நாளிலே அவருக்கு சொந்தமானவர்கள் யார்? கனி கொடுத்து வாழ்பவர்கள்.
கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனம் கனி கொடுத்து வாழ்கிறதா? சிந்திக்க வேண்டும். ஒரு மரம் அது கொடுக்கிற கனினாலே அறியப்படும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அந்த மரம் கனியினாலே அறியப்படும். நாம் நல்ல ஆத்துமாக்களா, நாம் கிறிஸ்துவ உடையவர்களா, தேவ சாயல் உடையவர்களா என்பது நம்முடைய கனிகள் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக அது அறியப்படும் என்பது அர்த்தம். இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் முத்திரையை காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வாசியை கேட்ட எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் மற்ற எந்த துர்க்கிரியையும் உங்களை விட்டு நீங்க கடவது. யாரை விட்டு? எபேசில் உள்ள பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டது. எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எபேசில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்குள்ளே சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் இருக்கிறது. இன்றைக்கு எபேசில சபையை காணல. எபேசில பார்த்தோன்னு சொன்ன சபையை காணல. எங்க போச்சுது? பவுல் சொல்றாரு, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். துஷ்ட மிருகம் யாரு? விசுவாசிகள். விசுவாசிகள் பரிசுத்தவான்கள், the so called saints, பரிசுத்தவான்களுடைய பேர் பட்டவங்க துஷ்ட மிருகங்களாக இருந்திருக்கிறாங்க. சொன்னதை கேட்கல. பவுல் அப்போஸ்தலன் பிரசவேதனை பெற்ற அந்த சபை யாரையும் காணல. இன்றைக்கு 2% தான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாரும் இஸ்லாம். அந்த 2% இட் இஸ் ஆல்சோ டிக்ளைனிங், அதுவும் குறைஞ்சிட்டே வருது. சபையை காணோம். ஆகவே தான் சொல்றாரு, நீங்க பரிசுத்தவான் சொல்றீங்க, அது உண்மைதான். ஏன்? கிறிஸ்துவனாலே கழுவப்பட்டீங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, கிறிஸ்துவ விசுவாசித்தீங்க, மனம் திரும்பினீங்க, ரட்சிக்கப்படணும்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்குள்ளே கசப்பு இருக்குதே, கோபம் இருக்குதே, மூர்க்கம் இருக்குதே, கூக்குரல் இருக்குதே, தூஷணமும் துர்க்குணங்கள்லாம் இருக்குதே, அதெல்லாம் உங்களுக்கு நீங்க கடவுது. எபேசுவை விடுவோம், நம்ம சபையில் எடுப்போம். இப்பொழுது நம்முடைய சபைகள் எப்படி இருக்கிறது? எல்லா சபைகள் இருக்குது. so many denominations of the churches, of the church, RC, Protestant, Pentecost, Independent, Missionaries churches. இந்த சபைகள்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்ம எபேசு பற்றி பேசிட்டு இருக்கிறோம், நம்ம பற்றி பேசுவோம். கசப்பும் கோபமும் துர்க்குணமும் கூக்குரலும் இவையெல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும், நம்மை விட்டு விலக வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த சபையிலே ஆவியானவர் நிறைந்திருப்பார். அந்த சபையில் உள்ள விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்குள்ளே இந்த கசப்பு, இந்த கோபம், மூர்க்கம், கூக்குரல் இருந்துள்ளது. இன்னொரு வகையில் சொன்னால் அவர்களுக்குள்ளே அன்பு இல்லை, அவர்களுக்குள்ளே அன்பு இல்லை. ஆகவே நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இந்த அன்பு இல்லாவிட்டால் நாம் விசுவாசிகளான போது நாம் பெற்றுக்கொண்ட, முத்திரையாக பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகி விடுவார். நமக்கு தெரியாது. போலி, the false spirit, ஒளியின் தூதன் இயேசுவின் நாமத்தை சொல்லி நமக்குள்ள வந்து வேலை செய்யிட்டு இருப்பான். நாம் பரிசுத்தவான் நினைச்சிட்டு இருப்போம். அது கடைசிலாம் தெரியும். எபேசு சபை ஒட்டஞ்சி நாசமாய் போனவர் தான் அது தெரிஞ்சது. ஆகவே இன்றைக்கு சபைகளில் அன்பு இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? பவுல் சொல்லி பார்த்தாரு. பவுல் நல்லா சொல்லி பார்த்தாரு. நீங்க அன்பு நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னாரு. இந்த கசப்பு, இந்த கோபம், மூர்க்கம், கூக்குரல் அவங்கள்ட்ட மாற கடவுள்னு சொன்னாரு. கேட்கல. அதன் பிறகு ஆவியானவர் யோவான் மூலமாக சொன்னார்.
யோவான் மூலமாக சொல்லுகிறார். யோவான் முதலாவது அந்த எபேசு சபை தான் ஆவியானவர் யோவான் மூலமாக பேசுகிறார். யோவான் மூலமாக அந்த எபேசு சபைக்கு ஆவியானவர் செய்தியை கொடுக்கிறார், எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். எபேசு சபையே, உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உன் கிரியை, உன் பிரயாசம், உன்னுடைய பொறுமை, இவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நீ இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். அல்லாதவர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்வதை நீ சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். எல்லாம் இருக்குது. ஆனா ஒண்ணு, ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்கே? அந்த எபேசு சபைக்கு நல்ல கிரியை, என்ன கிரியை? அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாக கிரியை இருக்குது. இன்றைக்கு சபைகளில் இந்த நிர்வாகம் நல்லா இருக்குது. ஷெட்யூல் போட்டு இந்த நேரத்தில் இதை செய்யணும், இந்த நேரத்தில் இதை செய்யணும் என்று ஷெட்யூல் போட்டு நல்லா செய்கிறாங்க. அதான் கிரியை. உன்னுடைய கிரியை அறிந்திருக்கிறேன். பிரயாசம், கூட்டம் நடத்துறது, வெளிக்கூட்டத்துக்கு போகிறது, கூட்டம் ஜப கூட்டம் நடத்துறது, வீட்டு கூட்டம் நடத்துறது, சுவிசேஷ கூட்டம் நடத்துறது பிரயாசம். மாத்திரம் இல்லை, பொறுமை. நீ பொறுமையாட்டு இருக்கிற, பொறுமையும் அறிந்திருக்கிறேன். உனக்கு நல்ல வேத அறிவு இருக்கிறது, வேத அறிவையும் அறிந்திருக்கிறேன். இளைப்படையாமல் பிரயாசம் பண்ற அதையும் அறிந்திருக்கிறேன். ஆனா அன்பில்லையே. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற ஒரு குறை இருக்கிறது. அந்த அன்பு இல்லாமல் போன காரணத்தால் தான் இந்த மோசமான குணங்கள்லாம் உனக்குள்ள வந்துட்டு, கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் வர காரணம் என்ன? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். ஆகவே சொல்றாரு, இது லேசான காரியம் இல்லை, இது சாதாரண பாவம் இல்லை. இந்த பாவம் சாதாரண பாவம் இல்லை, நீ மனம் திரும்ப வேண்டிய பாவம். இந்த பாவத்துக்காக, அன்பு இல்லாத பாவம், உனக்குள்ளே அன்பற்ற நிலை இருக்கிற அந்த பாவம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே தேவ அன்பு, சகோதர சிநேகம் இல்லாவிட்டால் கர்த்தர் தெரியுமா, நாம் பாவத்தில் இருக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்கிறோம். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த அன்பு இல்லாத அந்த பாவத்துக்காக நீ மனம் திரும்ப வேண்டும். நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய். அன்பின் கிரியை. நீ ஆதியில் எவ்வளவு அன்பின் கிரியை செய்த? நீ ஆதியில் செய்த இந்த அன்பின் கிரியை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். விளக்கு தண்டு என்றால் சபை. எபேசு பட்டணத்திலிருந்து அந்த சபையை எடுத்து விடுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பெரிய சத்தியம் அது. சபைகளுக்குள்ளே அன்பு இல்லாவிட்டால் சபை அழிந்து போகும். சாத்தான் அதை சிதறடித்து விடுவான். சாத்தானுக்கு நோக்கமே அதுதான். ஆட்டுத்தோலை போர்த்தது போல போர்த்தி, ஆட்டுத்தோலை போர்த்துக்கிட்டு வந்து அதையும் இதையும் சொல்லி மக்களை கெடுத்து, அந்த விரோதத்தை மூட்டி அன்பை கெடுத்து சபையை சிதறடித்து விடுவான் சாத்தான். ஆகவே இந்த வசனத்தில் 2 குறிப்புகளை பார்க்கிறோம். ஒன்று, மனம் திரும்பு. எதற்காக? அன்பை விட்டுவிட்ட காரணத்துக்காக. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்ட காரணத்துக்காக நீ மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டு சபை நீக்கப்பட்டு விடும். கூறுகிறாரு ஆவியானவர். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். ஆவியான் தேற்றவாளன் தான், அவர் கண்டித்து உணர்த்துகிறதும் கூட. பரிசுத்த ஆவியானவர் தமக்குடைய ஜனத்துக்கு விரோதமாக பல வேளைகளில் யுத்தம் பண்ணுகிற சந்தர்ப்பம் உண்டு. யுத்தம் பண்ணுகிற சந்தர்ப்பம். ஏசாயாவின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துடைய பின்பகுதி சொல்கிறது, கர்த்தர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் தமது ஜனங்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவரை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். ஏசாயா 63:9-10 வசனங்கள். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவளுக்கு சத்துருவாய் மாறி, பாருங்க, தேற்றவாளன் சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்.
ஆனாலும் அவருடைய கிருபை மாறாது. நீ மனம் திரும்புகிற பொழுது கிருபை மறுபடியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். நீ மனம் திரும்பாத பட்சத்திலே ஒன்று செய்ய முடியாது. ஆகவே இந்த முத்திரையை நாம் காத்துக்கொள்ள நாம் என்னென்ன காரியங்களை கடைபிடிக்க வேண்டும், எதை விளக்க வேண்டும் என்று சொன்னேன். அடுத்து என்ன காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நாம் பெரிய சபை, நாம் பெரிய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, விசுவாசி என்று சொல்லிட்டு தான் போதாது. உனக்குள்ள தயவு வேணும், உனக்குள்ள மன உருக்கம் வேணும், ஒருவருக்கு மன்னிக்கிற அந்த மன்னிப்பின் சிந்தை வேணும். அல்லாவிட்டா சபை அழிந்தே போகும். ஆவியானவர் இருக்க மாட்டார். தயவு என்றால் என்ன? தயவு என்பது மற்றவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவது. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம சுயநலமாக இருக்கிறோம்? எத்தனை ஊழியக்காரங்க சுயநலமாக இருக்கிறாங்க? அடுத்த ஊழியக்காரத்தே பொறாமை எரிச்சல் வருதே. தயவு எங்க போச்சுது? ஆவியானவர் சொல்றாரு, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற இந்த பரிசுத்த ஆவியானவரை நீ உனக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கசப்பு, மூர்க்கம், கூக்குரல், கோபம், தூஷணம் எல்லாத்தையும் அகற்றிவிட்டு அடுத்து அந்த இருளை அகற்றிவிட்டு ஒளியை கொண்டு வா. அந்த ஒளி எது? தயவு, மன உருக்கம், மன்னிக்கும் சிந்தை. இதுதான் ஒளி. அது ஆவியானுடைய சிந்தை, ஆவியானுடைய ஒளி. தயவு என்பது மற்றவருடைய நலனிலே அக்கறை காட்டுவது. அப்பொழுது நற்குணம் வெளிப்படுகிறது. உதவி செய்வது, மற்றவங்களுக்கு உதவி செய்வது, அன்பான வார்த்தைகளை பேசுவது. இதன் மூலமாகத்தான் நம்ம தயவை காண்பிக்கிறோம். எந்த தீங்கும் செய்வதற்கு பதிலாக நன்மையே செய்வது. ஒரு கிறிஸ்தவ சபையில் இந்த பண்பு இல்லாமல் இருக்கிற பொழுது அந்த சபை எபேசு சபையை போல ஆகிறது. அழிந்து போகிற எபேசு சபையை போல இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, தயவை கடைபிடியுங்கள். அடுத்த மன உருக்கம். மன உருக்கமும் தயவும் கிட்ட ஒரே பண்பு தான். ஒரு நபர் அன்போடு பழகிறவராகவும் மென்மையானவராகவும் அனுதாபம் மிக்கவராகவும் கருணை உள்ளவராகவும் இருக்கிறார் என்றால் அவர் தான் தயவுள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். இரக்கமும் மன உருக்கமும் நமக்கு தேவை. அது ஆண்டவருடைய பண்பு. கடின பாடுகள் இருக்கிற அந்த மக்களுக்கு உதவி செய்கிறோமா? கடின பாடுகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கஷ்டப்படுறான், ஏதாவது கொடுக்குறோமா? அவன் கேட்க மாட்டான். லாசரு ஐஸ்வர்யவான், இந்த ஐஸ்வர்யனுக்கு முன்பாக லாசரு இருக்கிறான். ஆனால் லாசரு வாய் கொண்டு கேட்டது மாதிரி பைபிளில் பார்க்கல. நான் ஐஸ்வர்யன் நல்லா சாப்பிட்டு பீதாம்பர பட்டுடுத்தி அவன் பிரமாதமாக இருக்கிறான். அவர் பரிசையன் வேற. ஆக வெளியே போகிற நல்ல வணக்கம் கிடைக்கும், நமஸ்காரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த கல்யாண வீட்டில் போனால் ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் பந்தி, முதல் ஆசனம். சினகாக், அங்கே தொழுகை ஸ்தலத்துக்கு பேசுனா அங்கே முதல் ஆசனம். எல்லாம் நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அவனுக்கு முன்னால் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு உடுக்க உடை இல்லை, சாப்பிட உணவு இல்லை, அவனுக்கு உறைவிடம் இல்லை, மழையும் வெயிலையும் கிடக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் இவன் ஆண்டுடைய கற்பனையை கை கொள்றவன், ஆபிரகாமுடைய பிள்ளை. இவன் ஆபிரகாம தந்தைன்னு சொல்கிறான், தகப்பனேன்னு சொல்கிறான். அப்படின்னா ஆபிரகாமுடைய வழித்தோன்றல், பின் வழித்தோன்றல் இந்த ஐஸ்வர்யவான். அப்படின்னா அவன் வேதத்தை கை கொண்டவன், பழைய ஏற்பாட்டு வேதம் கையில் இருக்குது. He was a religious person. ஆனால் அவனுக்கு தயவு கிடையாது, மன உருக்கம் இல்லை. இங்கே ஒரு பாவம் ஒரு மனுஷன், அவனும் ஆண்டுக பிள்ளை தான். அங்கே எச்சரை எடுத்து சாப்பிட விருப்பமாக இருக்கிறான். அந்த பணக்காரன் விட்டு நாய் அதை கொடுக்க மாட்டேங்குது. அந்த பணக்காரன் விட்டு நாய் தான் அந்த பணக்காரனுக்கு இந்த லாசரை விட பெருசாக தெரியுது. ஆண்டவருக்கு அப்படி தெரியாது. ஆண்டவருக்கு அந்த லாசர் தான் பெருசாக தெரிஞ்சார்.
ஆகவே தான் கருணை மன வேண்டும், மன உருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறத நாம் அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்ப்பார்னு சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆடுகளை, ஆடுன்னு சொன்னா திருச்சபையின் மக்களை, இந்த திருச்சபையின் மக்களை நான் எப்படி நியாயம் தீர்க்க போறேன்? ரெண்டா பிரிக்க போறேன். ஒன்று செம்மறியாடு வலது பக்கம், அடுத்து வெள்ளாடு இடது பக்கம். அந்த வலது பக்கம் இருக்கிற செம்மறியாடு நீதிமான்கள், இடது பக்கம் வரக்கூடிய வெள்ளாடு அல்லாதவர்கள். சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு, அந்த நீதிமான்களை பார்த்து, செம்மறியாட்டை பார்த்து சொல்றாரு, பாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். ஏன்னு சொன்னா, பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், ராஜா சொல்றாரு, ஏசு ராஜா, நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. அப்பொழுது அவங்க சொல்லுவாங்க, எப்பொழுது ஆண்டவரை இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்க? இப்படிலாம் நீங்கள் எப்படி இருந்தீங்க? இவ்வளவு தேவையும் இவ்வளவு கஷ்டத்திலையும் எப்பொழுது இப்படி இருந்தீங்க என்று கேட்ட பொழுது ராஜா சொல்வாராம், மிகவும் சிறியவராகிய என் சகோதரன். என் சகோதரன் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமாக இருக்கிறான். இயேசுடைய வார்த்தை, என் பிதாவின் சித்தம் செய்கிறவன் யாரு? எத்தனை பேர் மிஷனரியா இருக்கிறாங்க, கஷ்டமான சூழ்நிலை இல்லை, வயிற்றுப்பாடு இல்லாம, வயிற்றுக்கு சரியா சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. அவங்களை குறித்து நம்முடைய என்ன கவலை இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், தாகத்தை எடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாமல் இந்த வஸ்திரம் கொடுத்தீங்க. ஆகவே சந்தோஷத்தில் பிரவேசிங்க. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி முடிச்சுக்கிட்டு அடுத்த பக்கம் வராரு, இடது பக்கம் வராரு ஆண்டவர். அவர் சொல்லாரு, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல நீங்களும் போங்க. அதை உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தல, நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது பரலோகம். ஆனால் பரலோகத்துக்கு நீங்கள் தகுதியற்று போனீங்க. ஆகவே பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு போங்கடான்னு தள்ளி விடும் பொழுது அவங்க கேட்குறாங்க, ஏன்? சொல்கிறார் ஆண்டவர், பசியாக இருந்தேன், பூஜனை கொடுக்கல. தாகமாக இருந்தேன், தாகம் தீர்க்கல. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், கண்டுகிடல. வியாதிப்பட்டிருந்தேன், பார்க்க வரல. எப்பொழுது ஆண்டவரே இப்படிலாம் இருந்தீர்? இப்படி நீர் இருந்து நாங்கள் உமக்கு எதை செய்யவில்லை என்று கேட்ட பொழுது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்கள் ஒருவனுக்கு எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யவில்லை. ஆகவே சாசுக்காகவும் அவனுடைய தூரக்காக ஏற்படுத்துகிற அந்த இடத்துக்கு நீங்களும் போங்க. மன உருக்கம் வேண்டும். இன்றைக்கு திருச்சபையில் மன உருக்கம் இருக்கிறதா? திருச்சபையில் மன உருக்கம் வேண்டும். அடுத்தபடியாக மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவருக்கு தயவாயும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மன்னிக்கிறது மிக மிக முக்கியமான குணம். இது அநேகம் பேர் நிசாரம் எடுத்துடுறாங்க. மன்னிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்க சொல்ற பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவரே சொல்றாரு. ஒரு பாயிண்ட் தான், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு எனக்கு மன்னியும். நாம் அதிகமாக மன்னித்தால் அதிகமாக ஆண்டவர் மன்னிப்பார். நாம் மன்னிக்காவிட்டால் அவர் நமக்கு மன்னிக்க மாட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே எபேசு சபை இந்த காரியங்களை செய்யவில்லை. திரும்ப திரும்ப சொல்றாரு பவுல், திரும்ப திரும்ப சொல்லியும் அவர்கள் இந்த காரியங்களை செய்யாமல் போன காரணத்தினாலே என்னாகிவிட்டது? அவர்களுடைய சபை அங்கிருந்து எடுக்கப்பட்டு போய்விட்டது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்றாரு, கிறிஸ்துவின் சபையார் இந்த வசனங்களை கைக்கொள்ள வேண்டும்.
அன்பில் நடந்து கொண்டு அடுத்து சொல்றாரு, பொருளாசை, அசுத்தம், வேசித்தனம் இவைகள் பேர் முதலாக உங்களுக்கு சொல்லப்படக்கூடாது. 3 காரியம் சொல்றாரு. பொருளாசை. இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு பொருளாசை இருக்குதா? விசுவாசிக்கு பொருளாசை இருக்குதா? சொல்லலாம், விசுவாசின்னு சொல்லலாம், நான் ஊழியக்காரன் சொல்லலாம். கர்த்தர் உன்னுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். பொருளாசை ஒரு பாவம். அடுத்தது அசுத்தம். அசுத்தம் சொன்னா இட் pertains to our flesh, நம்முடைய மாம்சம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். கர்த்தர் விலக்கி வைத்திருக்கிற சில செயல்பாடுகள், அது அசுத்தம், அதை செய்வது அசுத்தம். அடுத்தது வேசித்தனம். வேசித்தனம் சொல்றது அப்படி சொன்ன ஒரு ஸ்திரீகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதல்ல, ஸ்திரீகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்திரம் இல்லை. அது வேசித்தனம் என்பது அதைவிட மிக முக்கியமாக சபைகளில் காணப்படுகின்ற டபுள் சைடு. டபுள் வேசினா டபுள் சைடு, அங்கேயும் போகிறது இங்கேயும் போகிறது. அதே போல சபைகளில் ஆண்டவருக்கும் ஆராதனை, உலக பொருளுக்கும் ஆராதனை. ஆண்டவருக்கும் ஆராதனை, சுயத்துக்கும் ஆராதனை. ஆண்டவரை நேசித்தல், சுயத்தையும் நேசித்தல், தான் வேசித்தனம். எத்தனை சபைகளில் இது இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஃபார்னிகேஷன். சில சபைகளில் கிறிஸ்துவையும் ஆராதிப்பாங்க, புனிதர்களையும் ஆராதிப்பாங்க. புனிதர்கள் சயின்ஸ் அவங்களே ஆராதிப்பாங்க, சிலையும் கும்பிடுவாங்க. வேசித்தனம். ஆகவே இந்த காரியங்கள் மாற வேண்டும். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை மாற வேண்டும். எத்தனை சபைகளிலே இதை குறித்து கண்டித்து பேசுகிறார்கள். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, இவர்களுடைய பேர் கூட உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. பொருளாசை, அசுத்தம், வேசித்தனம் இவங்களுடைய பேர் முதலாக சொல்லவும் கூடாது. நமக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆகவே தான் அந்த பரிசுத்தாவியானவரை நாம் எப்படியாகவும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு மட்டும் முதலிடம் கொடுக்கிற சபை வீழ்ந்து போகாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற சபை நிலை நிற்காது. ஆகவே தான் கிறிஸ்துவின் வருகைக்கும் அவருடைய பரமராஜ்யத்துக்கும் தகுதியுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கிறிஸ்து தம் வருகையில் எடுத்துக்கொள்வார். அதில் கவனிச்சு முக்கியமான பாயிண்ட். நான் செய்தியை முடிக்க போறேன். சபை இன்றைக்கு ஏசியா மைனரில், சிறியாசியாவில், ஆசியாவில் 7 சபைகளை நாம் தேடி பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றும் உருப்பட்டது மாதிரி தெரியல. ஒவ்வொரு காலகட்டம் தான், அது ஒரு காலகட்டம். கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 400 வருஷத்துக்குள்ள எல்லாம் போச்சுது. அதுக்கு ஒரு ஐரோப்பிய சபைகள் வந்தது, லண்டன் மிஷன் சபை வந்தது. இப்போ அங்கேயும் ஒன்றும் இல்லை. அமெரிக்கன் சபை ஒரு பெரிய ரிவைவல் வந்தது 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில். இப்பொழுது அதுவும் கீழே போயிட்டு இருக்குது. அதன் பிறகு ஆப்பிரிக்கன் ஏசியன் சபைகளில் ஒரு ரிவைவல் வந்தது. அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஐரோப்பிய சபைகளைப் போல, அமெரிக்கன் சபைகளை போல நம்ம இன்னும் பாழாகல. ஆனால் சத்ரு மிக பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி வரைக்கும் எந்த சபையும் உருப்படாது. திரும்பவும் சொல்றேன், சில சபை சொல்லுவாங்க நீங்க இங்க வந்துருங்க, அப்படி நமக்கு மேலே போயிடலான்னு சொல்லுவாங்க. அங்கே வேற எங்கேயும் போகக்கூடாது, அங்கெல்லாம் சரி கிடையாது. இங்கே வந்து நாம தான், நமக்குள்ள தான் எல்லாம் இருக்குது. அந்நிய பாஷை இருக்குது, ரட்சிப்பு இருக்குது, பரிசுத்தாவி இருக்குது. இங்கே வந்துருங்க, அப்படியே சபை எடுத்துக்கொள்ளப்படும். எங்கே இருக்கு பைபிளில்? சபைக்குள்ள தயவு இருக்குதா? மன்னிக்கும் தன்மை இருக்கிறதா? மன உருக்கம் இருக்குதா? இச்சையை மாத்திட்டீங்களா? வேசித்தனத்தை மாத்தியாச்சா? பொருளாசை மாறிட்டா? அசுத்தம் மாறிட்டா? எல்லாம் அப்படிதான் இருக்குது. அசுத்தம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை எல்லாம் அப்படிதான் இருக்குது. என்ன வேசித்தனம்? உலக பொருளுக்கும் ஆராதனை, ஆண்டவருக்கும் ஆராதனை. உலகத்தை நேசித்தல், ஆண்டவரை நேசித்தல் தான் வேசித்தனம். ஆவிக்கிரை வேசித்தனம் எங்க மாறி இருக்குது? எப்படி சபை மேல போகும்? ஆகவே தான் ஆண்டு சொல்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29, 30, 32 வசனங்கள் சொல்றாரு. 29ஆம் வசனத்தில், அந்நாட்கள் உபத்திரவம் முடிந்த பிறகு, எந்த நாட்கள்?
அந்திகிறிஸ்துடைய உபத்திரவத்து நாட்கள் முடிந்த பிறகு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ரத்தமாக மாறும், நட்சத்திரங்கள் ஒழியக்கூடாது இருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது அந்திகிறிஸ்து உபத்திரவத்தின் காலத்துக்கு பிறகு, உபத்திரவ நாட்களுக்கு பிறகு, அப்பொழுது மனுஷகுமாரன் மகிமையோடும் வல்லமையோடும் வானத்தின் மேகங்கள் வருவதை பூமியின் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ரகசிய வருகிறது. இஸ் இட் சீக்ரெட் கமிங்? கண்டு புலம்புவார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, சபைன்னு சொல்லல, ஒரு சபையும் பெர்ஃபெக்ட் கிடையாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, ஒவ்வொரு சபையிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருப்பாங்க. இன்றைக்கு என்னுடைய செய்தியை கேட்கிற நீங்க, உங்களுடைய சபையில நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மாவாக மாற வேண்டும். ஆகவே ஒவ்வொரு சபையிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருப்பாங்க. பூமியின் 4 திசைகளில் இருந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்த்து எடுத்துக்கொண்டு போவார். ஆகவே என்னுடைய செய்தி, அட்லீஸ்ட் என்னுடைய செய்தியை கேட்கிற ஒரு சிறுபான்மை மக்கள், ஒரு சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து இந்த எபேசு சபையை கொடுத்த அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு ஆதில் செய்த அன்பின் கிரியை செய்து அன்பை காத்துக்கொண்டு தயவு, மனவுருக்கம், ஒருவருக்கு மன்னிப்பது ஆகிய அந்த குணாதிசயங்களை பெற்று அகற்றப்பட வேண்டிய அந்த குணங்களை அகற்றி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வரிசையில் வரத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாளில் நாங்கள் கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற உமக்கு பிரியமில்லாத குணங்கள் ஒன்றையும் நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிற அன்பும் தயவும் மன உருக்கமும் மன்னிக்கும் தன்மைகளையும் கொண்டவளாக வாழத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவீன சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போக வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். தேவையில் இருக்கிற மக்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுவதாக கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய ஜனங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் கத்தை கேட்டு அவருடைய ஆத்மாவை மீட்கப்படும் நாளுக்கென்று நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை காத்துக்கொள்ள செய்ய வேண்டும் என்றும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு மூலமாக இவை எல்லாவற்றையும் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.